அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வரக்கூடிய சர்வே ஆஃப் இந்தியாவில் நேஷனல் மேப்பிங் ஏஜென்சியில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் தான் 28 வயது நேர்ந்த மகேஷ் குமார் அப்படின்ற இந்த நபர். இந்த நபருடைய சொந்த ஊர் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற உஜார் அப்படின்ற ஒரு ஊர். இந்த ஊரில் இருந்து இவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே டெல்லிக்கு வந்து ஆர்கேபுரம் அப்படின்ற பகுதியில் செக்டார் 1ல் ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மகேஷுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை கூட இருக்கு. அப்படிப்பட்ட இவர் நேஷனல் மேப்பிங் ஏஜென்சியில் டெல்லி ஆபீஸ்ல கிளர்க்கா அந்த சமயத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையுமே இல்லாம கவர்மெண்ட் வேலையோட தன்னுடைய மொத்த குடும்பத்தோட ஒரு வீட்டுல சந்தோஷமா தான் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு வராங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா ஆகஸ்ட் 28, 2023 ஆகல மதியம் 12 மணிக்கு தன்னுடைய அண்ணி கிட்ட நான் பக்கத்துல வெளியில போயிட்டு வரேன், ஒரு ஆளை பார்க்க போறேன், லஞ்சுக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றைய நாள் வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. சரி, இந்த மகேஷுமே வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் சேர்த்து தான் அன்றைய நாள் லஞ்சு செய்யப்பட்டிருந்திருக்கு. ஆனா மதியம் 1:30 மணி ஆகியுமே இந்த மகேஷ் வீட்டுக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம 2 மணி வரைக்கும் அந்த குடும்பத்தார்கள் வெயிட் பண்ணி பார்க்கறாங்க. அப்பவுமே மகேஷ் வீட்டுக்கு வராததுனால உடனடியா மகேஷுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது தான் அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, ஒருவேளை போன நேரத்தில் அவருடைய மொபைலில் சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர்கள் பெருசாக கண்டுக்காமல் அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஈவினிங் ஆகியுமே மகேஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. தொடர்ந்து அவருடைய மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துகிட்டு இருக்கு. இதனால் பதட்டமான மகேஷோடைய குடும்பத்தார்கள் இமிடியேட்டாக அக்கம் பக்கத்தில் இருக்கிற பகுதிகள், அவர் போகிறதா சொன்ன பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எங்கே தேடி பார்த்தாலுமே மகேஷ் அன்றைய நாள் கிடைக்கவே இல்லை. சரி, ஆஃபீஸ் விஷயமா எங்கேயாவது வெளியில் போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவான்னு கூட அந்த குடும்பத்தார்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அன்றைய நாள் இரவு முழுக்க கூட இந்த மகேஷ் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. இதனால் பதறி போன அந்த குடும்பத்தார்கள் அவங்களுடைய உறவினர்கள், இந்த மகேஷோடைய நண்பர்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே மகேஷை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து இந்த குடும்பத்தார்கள் மகேஷை தேடிக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு அடுத்த நாள் வாகல ஆகஸ்ட் 29ஆம் தேதி மதிய நேரத்தில் மகேஷோடைய ஃபோனில் இருந்து ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. இமிடியேட்டா மகேஷ் தான் பேசுறாரு போல அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் போன் அட்டன் பண்ணிட்டு மகேஷ் எங்க போனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா மறுமுனையில இருந்து பேசின ஒரு பையன் என்ன சொல்றான்னா, நான் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஃபரிசாபாத்ல இருந்து பேசுறேன், இந்த மொபைல் பக்கத்துல கீழே கிடந்தது, நான் எடுத்து பார்க்கும்போது ஹோம்னு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணி சொல்றேன், உங்களுடைய மொபைலை வேணா இங்க வந்து வாங்கிக்கோங்க, நான் ஃபரிசாபாத்ல தான் இருக்கேன் அப்படின்னு கீழே கிடந்த அந்த போனை எடுத்த அந்த பையன் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருந்திருக்கான். இதை கேட்டதுமே மகேஷோடைய அண்ணனுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. ஏன்னா முதல் நாள் வாகல இந்த மகேஷ் தன்னுடைய குடும்பத்தார்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, பக்கத்துல இருக்கிற செக்டார் 2க்கு தான் நான் போறேன், கொஞ்ச நேரத்திலே நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருக்காரு. ஆனா இங்க இருந்து ஃபரிசாபாத் 32 கிலோமீட்டருங்கிறதுனால எதனால மகேஷ் பொய் சொல்லிட்டு அங்க போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இப்படி யோசிச்சாலுமே மகேஷ் கிட்ட இப்ப மொபைல் இல்லாம வேற யாரோ கீழே கடந்து எடுத்து கால் பண்ணி இருக்கிறதுனால அப்ப மகேஷ் எங்கேயோ காணாம போயிட்டாரு, அவர் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி மகேஷோடைய அண்ணனான மனேஷ் அப்படின்றவர் பக்கத்தில் இருக்கிற ஆர்கேபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காரு. அன்னைக்கு மகேஷ்குமார் அப்படி எங்கே தான் போனார், என்ன தான் ஆனார், மகேஷ்குமாரை அந்த குடும்பத்தார்கள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2023 டெல்லி மாநிலம் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கிரிமினல் வந்து பயங்கரமாக யோசிச்சிருந்திருப்பான். அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்பட்டதுமே மகேஷை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் மகேஷோடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு பிறகு வாட்ஸ்அப்பில் தனக்கு 60 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதுனால நான் ரொம்பவே கவலையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருந்திருக்காரு. இதை பார்த்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தார்கள் பயங்கரமாக வேதனைப்பட்டிருந்திருக்காங்க. இந்த செய்தி போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வரும்போது எதனால் அவர் 60 லட்சம் கிட்ட கடன் வாங்கினாரு, அந்த கடன் வாங்கின பணத்தெல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்படி கேட்கும்போது தான் இவருடைய
அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பல உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி நிறைய பேர்கிட்ட இவர் பணம் வாங்கினதாகவும் அதுல முக்கியமா 9 லட்சம் ரூபாயை அனீஸ் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட கொடுத்ததாகவும் அந்த அனீஸை பார்க்கறதுக்காக தான் முதல் நாள் மதியம் வாக்குல அவர் வீட்டை விட்டு கிளம்பி போனாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போலீஸ் ஆபீசருக்கு கிடைச்சிருந்திருக்கு. இதனால இந்த அனீஸ் யாரு அப்படின்னு விசாரணை பண்ணும்போது தான் அவருடைய ஆபீஸ்லயே வேலை பார்க்குற ஒரு பையன், இந்த பையனை தான் அனீஸ் கடைசியா பார்க்க போறதா சொல்லி இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் சைட்ல இருந்து அனீஸ் கிட்ட விசாரணை பண்ணப்படுது. அப்போ அனீஸ் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார், அவர் என்ன பார்க்க வந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அதுக்கப்புறம் வேற யாரையோ பார்க்க போறேன்னு அவசர அவசரமா கிளம்பி போனாரு, எங்க போனாரு என்ன ஆனாருன்னா எனக்கு தெரியவே இல்லை. நானும் குடும்பத்தார்கள் மூலியமா இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் அவரை தேடுவதற்காக நிறைய இடங்கள்ல விசாரிச்சு பார்த்தேன், ஆனா மகேஷை பத்தின எந்த ஒரு தடையுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த அனீஸ் அப்படின்றவர் சொல்லியிருந்திருக்காரு. இதனால போலீஸ் ஆபீசர் அடுத்த கட்டமா மகேஷ் எதனால இங்கிருந்து 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவர் எதுக்காக போனோம், அப்போ பரிசாபத்தில் யாராவது அவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலுமே விசாரணை பண்ணும்போது அந்த ஊரில் இவங்களுக்கு எந்த ஒரு சொந்தக்காரங்களும் இல்லை அப்படின்னும் மகேஷுக்கும் யாரும் நண்பர்கள் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. தொடர்ந்து மகேஷை பற்றி விசாரணை பண்ணதுல அவருக்கு இந்த வேலை வாங்கி கொடுக்குற மாதிரியான எந்த ஒரு புரோக்கருமே தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் எதனால கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கினாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட போலீஸ் ஆஃபீஸருக்கு எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து கடைசியா இப்போ உயிரோட மகேஷை பார்த்தது இந்த அனீஸ் மட்டும்தான். இதனால அனீஸ் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் சில விஷயங்கள் எல்லாமே முரண்பட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கடைசியா இந்த மகேஷோடைய லொகேஷன் இந்த அனீஸ் பார்த்ததா சொல்லப்பட்ட செக்டர் 2 அப்படின்ற இடத்துக்கிட்ட தான் காட்டியிருந்திருக்கு. அதன் பிறகு அவருடைய மொபைல் ஃபரிசாபாத்தில் தான் ஆன் செய்யப்பட்டிருந்திருக்கு. இதனால இதற்கு இடைப்பட்ட தூரத்தில் எதனால மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அனீஸுடைய மொபைல் நம்பரை செக் பண்ணி பார்த்ததுல அவருடைய சொந்த ஊரான ஹரியானா மாநிலத்தில் உள்ள குவான் அப்படின்ற பகுதியை காட்டியிருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த மகேஷ் காணாம போவதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடியே மெடிக்கல் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி லீவில் இருக்கிற சமயத்தில் தான் இந்த மகேஷ் காணாம போயிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அனீஸுடைய மொபைல் சிக்னல் அவருடைய சொந்த ஊரான ஹரியானா மாநிலத்தில் உள்ள குவான் கிட்ட தான் காட்டியிருக்கே தவிர டெல்லியில் செக்டார் 2 கிட்ட அவருடைய மொபைல் சிக்னல் காட்டவே இல்லை. அப்போ எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட எழ ஆரம்பிக்குது. இதனால அதை பத்தி செக் பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு நம்பர்ல இருந்து தான் இந்த அனீஸ் இவங்களை கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த அனீஸ் மேல சில சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால அவங்கிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. இந்த அனீஸும் மகேஷும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாள் அனீஸ் இந்த மகேஷ் கிட்ட வந்து, எனக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேரை தெரியும், அவங்களுக்கு காசு கொஞ்சம் நவுத்திட்டோம்னா சில வேலைகள் எல்லாமே நம்மளால வாங்க முடியும், உங்களுடைய வீட்லயோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அனீஸ் தான் மகேஷ் கிட்ட சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் இந்த மகேஷ் என்ன பண்ணியிருக்காரு, தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட பணம் வாங்கி கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாயை இந்த அனீஸ் கிட்ட கொடுத்து 3 பேருக்கு வேலை வாங்கி தர சொல்லி இருந்திருக்காங்க. மகேஷை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புரோக்கருமே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த அனீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புரோக்கருமே தெரியாது. பணத்தை மட்டும் வாங்கி கொண்டு வேலைகள் எதையுமே வாங்கி கொடுக்காம நீண்ட நாட்கள் கடத்திக்கிட்டே போயிருந்திருக்காரு. மகேஷ் ஒரு கட்டத்தில் அனீஸ் கிட்ட கேட்டாலுமே இப்போ அப்போ அப்படின்னு சொல்லி காலத்தை நகர்த்திக்கிட்டே தான் போயிருந்திருக்கான். இதனால அனீஸ் மேல இருக்கிற முழு நம்பிக்கையுமே இந்த மகேஷுக்கு குறைய ஆரம்பிக்குது. இதனால மகேஷ் எங்க பணத்தை கேட்க போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான அந்த சதி திட்டத்தை காணாம போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். முக்கியமா இந்த மகேஷை போட்டு தள்ளிட்டா அவருக்கான இந்த 9 லட்சம் ரூபாயை நம்ம கொடுக்க தேவையில்ல அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். அதே சமயம் போலீஸ் கிட்ட எந்த விதத்திலுமே அவன் மாட்டிடக்கூடாது, எந்த தடயத்தையுமே விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் கான்சியஸா இருந்திருக்கான். இதுக்காக அவன் பயங்கரமா யோசிச்சு சில ஐடியாஸ்லாம் பண்ணியிருந்திருக்கான். அந்த பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டா நம்ம கண்டிப்பா மாட்டிக்க மாட்டோம்னு நினைச்சிருந்திருக்கான். அவன் நினைச்சது என்னன்னா, இந்த மகேஷை நம்ம கடத்துவதற்கு முன்னாடி 5 நாட்களுக்கு முன்னாடியே மெடிக்கல் லீவ்ல நம்முடைய சொந்த ஊரான, அதாவது டெல்லியில இருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குவான் அப்படின்ற பகுதி கிட்ட போயிடலாம். அப்போ நம்முடைய சொந்த ஊருக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய நண்பர்கள் கிட்ட என்னுடைய மொபைல் போனை வச்சுக்க சொல்லி, நான் வந்து ஒரு வேலை விஷயமா வெளில போக போறேன், ஆனா நான் ஆபீஸ்ல வந்து மெடிக்கல் லீவ்ல தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதனால எங்க ஒரு வேளை நான் ஆபீஸ்ல மாட்டி போனோம் அப்படிங்கிறதுக்காக இந்த போனை நீங்களே வச்சிருங்க, ஏதாவது கால் வந்தா மட்டும் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க, மற்றபடி என்னுடைய பர்சனல் வேலையை முடிச்சுட்டு வந்து நான் இந்த போனை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கொடுத்திருந்திருக்கான். இது
எதுக்காக கொடுக்கறானா, ஒருவேளை மகேஷை இவன் ஒரு இடத்துல கடத்தி கொலை பண்ணா கூட இவன் அந்த கிரைம் சீன்ல இல்லாத மாதிரியும் இவன் தன்னுடைய சொந்த ஊர்ல தான் இருந்த மாதிரியான ஒரு பாவனையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சதி திட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த கட்டமா அவன் என்ன யோசிச்சிருக்கானா, ஒருவேளை கூலிப்படை ஆட்களை வச்சு கொலை பண்ணிட்டா அந்த கூலிப்படை ஆட்கள் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா கூட நாமளும் சேர்ந்து மாட்டிப்போம், இதனால நாமளே பண்ணலாம் அப்படின்னு இறங்கி இருந்திருக்கான். அதே சமயம் எங்கேயாவது ஒரு இருட்டான பகுதியிலையோ அப்படி இல்லைன்னா சிசிடிவி இல்லாத பகுதியிலையோ இந்த மகேஷை கடத்தி கொலை பண்ணிட்டா கூட அவனுடைய சடலத்தை அப்புறப்படுத்துறது கூட சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த சடலத்தை வச்சு எப்படியாவது போலீஸ் ஆபீசர் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால வேற மாதிரியான ஒரு பிளானா அவன் கையில எடுத்திருந்திருக்கான். அது என்னன்னா, அவனுடைய ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஆள் ஒரு பிளாட்டை அதிகமா யூஸ் பண்றது கிடையாது, எப்பயாவது தான் அந்த பிளாட்டுக்கு வந்துட்டு போவாரு. இதனால நான் அந்த பிளாட்ல தங்கலான்னு முடிவெடுக்கிறேன், நான் வாடகை கூட உங்களுக்கு கொடுத்துடுறேன், ஒரு நாள் அந்த பிளாட்டை போய் நான் பார்த்துட்டு வரவா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு சாவியை வாங்கிட்டு இந்த அனீஸ் ஒரு நாள் அந்த வீட்டை வந்து பார்த்து இருந்திருக்கான். அதே சமயம் அந்த வீட்டுக்கு உண்டான டூப்ளிகேட் கீயுமே அவன் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கான். இதனால தன்னுடைய நண்பர்கிட்ட சாவி வாங்காமலே எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை இவன் பக்காவா ரெடி பண்ணி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம மகேஷை கொலை பண்ணிட்டு ஒரு வேளை புதைச்சிட்டோம்னா நம்ம யாருக்கிட்டையுமே மாட்டிக்க மாட்டோம், அப்படியே ஒரு வேளை நம்ம மாட்டினாலும் வீட்டோடைய ஓனர் தான் மாட்டுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான பிளானிங்கை இவன் போட்டிருந்திருக்கான். பட் இந்த பிளானிங்கை விட அவன் ஒரு படி மேல இன்னொன்னு என்ன யோசிச்சிருந்திருக்கானா, பொதுவா போலீஸ் ஆபீசர் வந்து ஒருவேளை கொலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மட்டும்தான் அந்த கேஸை வந்து ரொம்பவே மும்முரமா விசாரணை பண்ணுவாங்க. ஆனா மிஸ்ஸிங் கேஸ்ல யாராவது இருந்தாங்கன்னா, அது மட்டும் இல்லாம ஃபைனான்சியலா யாராவது ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய நாட்டம் காட்ட மாட்டாங்க, அவனை கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த தேடுதல் முயற்சி கூட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதனால இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனை இந்த மகேஷுக்கு எதிராக நம்ம திருப்பிட்டா கண்டிப்பா போலீஸ் கடைசி வரைக்கும் அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேஷை கடத்துவதற்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே அரசு வேலையெல்லாம் வாங்கி தரேன், எனக்கு ஆட்கள்லாம் தெரியும், புரோக்கர்லாம் தெரியும், உன்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது அப்படி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு 9 லட்ச ரூபாயை இந்த மகேஷ் கிட்ட இருந்து இந்த அனீஸ் வாங்கி இருந்திருக்கான். இப்போ மகேஷ் சில பேர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டதுனால கண்டிப்பா அவர் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததுனால யாரையோ ஏமாத்திட்டு வெளியூர் போயிட்டான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். அதே சமயம் இந்த மகேஷை நம்ம போட்டு தள்ளினதுக்கு பிறகு அவனுடைய மொபைல் போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம், அதுல 60 லட்சத்துக்கு மேல பணம் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னும் இந்த கடனால நான் ரொம்பவே சோகத்துல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாவனையை உருவாக்கிட்டா கண்டிப்பா வந்து இவன் பணத்தை சுருட்டிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், அதனால போலீஸுமே இவனை தேடி கண்டுபிடிக்கிறதுல அந்த அளவுக்கு நாட்டம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த மகேஷை போட்டு தள்ளுவதற்கு உண்டான பிளானிங்லேயே இவன் பக்காவா ஈடுபட்டு இருந்திருக்கான். இப்படி இவன் எல்லாத்தையுமே பிரில்லியண்டா பிளான் பண்ணதுக்கு பிறகு சரியா இந்த மகேஷை போட்டு தள்ளுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு மெடிக்கல் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆஃபீஸில் அப்ளை பண்ணிட்டு மெடிக்கல் லீவ்ல தன்னுடைய சொந்த ஊரான 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குஹான் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணபடி தன்னுடைய நண்பர்கள்கிட்டயுமே அதே மாதிரி போய் சொல்லிட்டு தன்னுடைய மொபைல் போனை அந்த இடத்துல கொடுத்துட்டு ரிட்டன் தன்னுடைய நண்பன் கிட்ட ஒரு மோட்டர் பைக்கு மட்டும் கடன் வாங்கி கொண்டு தான் செக்டார் 2 அப்படின்ற பகுதியில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் ஃபிளாட்டை யூஸ் பண்ணாம இருக்காருல்ல, அதாவது இவன் டூப்ளிகேட் கீலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தான்ல அந்த வீட்டுக்கு இந்த மகேஷுக்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி நீ இந்த இடத்துக்கு வா, நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்துருக்கான். அதன் அடிப்படையில் மகேஷுமே வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ மகேஷ் கிட்ட ஒரு லேப்டாப்பை கொடுத்து என்னுடைய சொந்தக்காரங்க யாராரோ அவங்களுடைய பெயரை போட்டு இந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணு, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ண கொடுத்துடலாம், அதன் பிறகு வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்கான். அப்போ அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல மகேஷ் ரொம்ப டீப்பா ஈடுபட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் ஒரு பெரிய இரும்பு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அவருடைய தலையிலேயே வேகமா அடிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு தொடர்ந்து வேகமா அடிக்க ஆரம்பிச்சதுமே கொஞ்ச நேரத்திலே மகேஷ் சுருண்டு அசைவு இல்லாம அந்த இடத்திலேயே இறந்து போயிருந்திருக்காரு. ஏற்கனவே இவன் பிளான் பண்ணபடி ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்லாம் வாங்கி வச்சிருந்ததுனால அதுக்குள்ள இந்த மகேஷை பேக் பண்ணியிருந்திருக்கான். ஆனா அந்த நேரத்தில் மகேஷோடைய உடம்புல சில அசைவுகள்லாம் தென்பட்டதுனால மகேஷ் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அந்த இரும்பு ராடை எடுத்து அவருடைய தலையில கொடூரமான முறையில அடிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன கார்டன் கிட்ட குழி தோண்டி மகேஷோடைய சடலத்தை புதைச்சிட்டு அடுத்த நாள் வாகுல ராகுல் அப்படின்ற ஒரு பையன் கிட்ட 12,000 ரூபாய்க்கு அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு பேரம் பேசி இருந்திருக்கான். அவன்
பிளான் பண்ணபடி அடுத்த நாளே அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம்லாம் போடப்பட்டிருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 60 லட்சம் தனக்கு கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி மகேஷோடைய மொபைல்ல இருந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்கான். அதே சமயம் ஒரு ஆன்லைன் கொரியர் சர்வீஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இமிடியேட்டா அந்த டெலிவரி பாயை இங்க வர வச்சு இவன் யூஸ் பண்ண ஒரு பிரைவேட் போன் மற்றும் இந்த மகேஷோடைய மொபைல் போன் ரெண்டுத்தையுமே நொய்டால தன்னுடைய தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு இந்த பார்சலை அனுப்பி வச்சிருந்திருக்கான். அந்த பார்சல் அந்த பையனுக்கு கிடைச்சதுமே அவனுக்கு கால் பண்ணி இந்த செல்போனை ஃபரிசாபாத்ல எங்கேயாவது தூக்கி போட்டுடு, மற்றபடி நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இந்த அனீஸ் சொன்ன மாதிரியே அவனுடைய தம்பியும் அதே மாதிரி பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய சொந்த ஊருக்கே போயிருந்திருக்கான். மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் இந்த மகேஷை தேடி வரும்போதுதான் அனீஸ் தான் கடைசியா பார்த்திருந்ததுனால அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது இந்த உண்மைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. பட் என்னதான் அனீஸ் பக்காவா இந்த மாதிரி ப்ரீ பிளான்லாம் பண்ணியிருந்தாலும் கூட மறுபக்கம் மகேஷ் நான் அனீஸை தான் பார்க்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதே சமயம் இந்த அனீஸ் கிட்ட தான் பணம் கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்தையுமே மகேஷ்குமார் தன்னுடைய உறவினர்கள் கிட்ட யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர போறோன்னு சொல்லி பணம் வாங்கினாரோ அவர்கள் எல்லாருக்கிட்டுமே இந்த அனீஸ் கிட்ட தான் பணம் கொடுத்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கார்ல தான் கிளம்பி இந்த செக்டார் 2 அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு மகேஷோடைய சடலத்தை பக்காவா என்னதான் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சாலுமே மகேஷை எடுத்துட்டு வந்த அந்த காரை என்ன பண்றதுன்னு இவனுக்கு தெரியல. போலீஸ் ஆபீசர் அவனை விசாரணை பண்ணும்போது தான் அந்த காருடைய கீ கூட அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிருந்திருக்கு. இந்த கீ ஏது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட துருவி விசாரிக்கும் போது தான் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதில்களுமே வரவே இல்லை. என்னதான் இந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி நான் அந்த கிரைம் சீன்லேயே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அவன் கிரியேட் பண்ணியிருந்தாலும் கூட மறுபக்கம் மகேஷ் கொடுத்த சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது வீட்டில் சொல்லிட்டு போன அந்த உண்மையான இன்ஃபர்மேஷனால தான் இந்த கேஸையே பின் நாட்களில் போலீஸ் ஆஃபீஸரால் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்படி இருக்கிற சமயத்தில் உண்மையிலே இந்த 9 லட்சம் ரூபாய்க்காக தான் மகேஷை இந்த அனீஸ் கொலை பண்ணானா அப்படின்ற சந்தேகம் கூட போலீஸ் ஆஃபீஸருக்கு கொஞ்ச நாட்கள்லயே எழ ஆரம்பிக்குது. இதனால அனீஸ் கிட்ட துருவி மறுபடியும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்டே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. அது என்னன்னா இந்த மகேஷ் மற்றும் அனீஸ் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்தா அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணை இந்த அனீஸ் அப்படின்றவன் ஒரு தலையாக காதலிச்சுக்கிட்டு வரான். ஆனால் அந்த பொண்ணு மகேஷ் கிட்ட தான் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த அனீஸுக்கு பயங்கர ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. தன்னுடைய காதலி தாங்கிட்ட பேச மாட்டாளே, இந்த மகேஷ் கிட்ட தானே போய் பேசுறா, அதுவும் அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவங்ககிட்டயே போய் பேசிட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு ஆத்திரம் இந்த அனீஸுக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால தான் இவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு பிளானுக்கே வந்திருக்கா. ஆனா சாதாரணமா போட்டு தள்ளிட்டா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், இவன் ஏதாவது பணத்தை கொள்ளையடிச்சிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு டிராமாவை செட்டப் பண்ணிட்டோம்னா நாமளும் இந்த வழக்கில் மாட்ட மாட்டோம் அப்படின்னு யோசிச்சு ப்ரீ பிளான் பண்ணி 5 மாதத்துக்கு முன்னாடியே இவங்கிட்ட கவர்மெண்ட் ஆஃபர்லாம் சொல்லி 9 லட்ச ரூபாயை சுருட்டி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் இந்த 9 லட்ச ரூபாயை நமக்கு கிடைச்சிரும், நம்மளுடைய காதலி கட்டையே நம்ம அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நான் பண்ணேன் அப்படின்னு அனீஸ் தன்னுடைய வாயில இருந்து ஒரு வாக்குமூலமா கொடுத்திருந்திருக்கான். என்னதான் பிரில்லியண்டா ப்ரீ பிளான் பண்ணி இந்த மாதிரி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாலுமே கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல விடுற ஒரு சின்ன தடயம் போலீஸ் ஆபீசரை சீக்கிரமாவே குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த வழக்கிலுமே அனீஸ் என்னதான் பக்காவா ப்ரீ பிளான் பண்ணியிருந்தாலுமே 3 நாட்கள்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட சிக்கி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம மகேஷ் தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட தான் எங்க போறேன் எங்க வரேன், யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கான், யார்கிட்ட இருந்து என்ன பர்பஸ்க்காக பணம் வாங்கியிருக்கா, யார்கிட்ட கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லார்கிட்டையுமே டிரான்ஸ்பரண்டா ஒரு உண்மையை சொன்னதுனால தான் ஒரு பக்கம் அனீஸ் பயங்கரமாக பிரில்லியண்டாக பிளான் பண்ணியிருந்தாலும் இந்த உண்மையினால தான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாகவே இருந்திருக்கு. இதனால முடிஞ்ச அளவுக்கு தான் எங்கே போகிறோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர்கிட்டயோ அப்படி இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தார்கள்கிட்டயோ உண்மையை சொல்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த அனீஸோடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. 5க்கு எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.